கனைத்து இளம் கற்று எருமை கன்று கீரங்கி நினைத்து மூலை வழியே நின்று சோர கனைத்து இளம் கற்று எருமை கன்று கீரங்கி நினைத்து மூலை வழியே நின்று சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பணித்தலை வீழந்து வாசல் கடை பற்றி நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பணித்தலை வீழந்து வாசல் கடை பற்றி சீனத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனது கிணியானை பாடவும் நீ வாழ்த்திராவாய் சீனத்தினால் தென்னிலங்கை கோமானை சேற்ற மனது கிணியானை பாடவும் நீ வாழ்த்திராவாய் எண்ணித்தான் எழுந்திராய் இது என்ன பேருறக்கம் அனைத்து இல்ல தாரும் அறிந்தலோரும் பவர் இனித்தான் எழுந்திராய் இது என்ன பேருறக்கும் அனைத்து இல்ல தாரும் அறிந்தலோரும் பவர் கனைத்திளம் கற்றருமை என்று தொடங்கும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ஆயர்பாடியில் வேறொரு இல்லத்திற்கு சென்று தோழியை துயில் எழுப்புகிறாள். தன்னுடைய இளம் கன்றுகளின் குரலை கேட்ட மாத்திரத்திலேயே எருமைகள் தாய்ப்பாசத்துடன் யாரும் கரவாமலேயே தன் முலை காம்பிலிருந்து சொரியும் பால் வெள்ளமாக பெருக்கெடுத்து அந்த ஆயர்பாடி வீடெங்கும் சேராக்கி உள்ளது. அத்தகைய செல்வவளம் மிக்க ஆயர்குலத்தோனின் தங்கையே, நீ உறக்கத்திலிருந்து எழுந்து வந்து எங்களுடன் மார்கழி நீராடு. இந்த மார்கழி மாதத்து பனி எங்கள் தலையில் விழ உன் இல்லத்து தரையில் பால் வெள்ளமாக இருக்க உங்கள் வீட்டு வாசல் தூணை பிடித்து கொண்டு நிற்கும் நாங்கள் அழைப்பது உன் காதில் விழவில்லையா? அன்றொரு நாள் ராமாவதாரத்தில் சினம் கொண்ட ராமன் தென்னிலங்கை அரசன் ராவணனை போரில் வென்ற புகழை மனத்திற்கினிய ரம்யமான அந்த ராமனை நாங்கள் போற்றி பாடியும் நீ எழுந்து வராததென்ன? இந்த ஆயர்பாடியில் அனைத்து இல்லத்தவரும் உறக்கம் கலைந்தெழுந்து நாங்கள் உன் வீட்டு வாசலில் காத்திருப்பதை அறிகின்றனரே, உனக்கு ஏன் இப்படி பேருறக்கம்? இப்போதாவது எழுந்திருக்க மாட்டாயா? எழுந்து வா பெண்ணே, எங்களுடன் மார்கழி நீராட என்று அழைக்கிறாள் ஆண்டாள். ஓம் நமோ நாராயணாய.